Hi, hello, this is Staff CA 360 from TAF ICE Academy. நாம இன்னைக்கு மே மந்த்துடைய 15 and 16 CA தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரம் 12 to 16 வரைக்கும் இருக்க CA தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த CA ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who was appointed as the pro-term speaker of the 17th legislative assembly அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரோடர்ம் ஸ்பீக்கர், ப்ரோடர்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் நம்மளுடைய 17th legislative assemblyயோட ப்ரோடர்ம் ஸ்பீக்கராக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MV கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சோழவந்தான் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் MV கருப்பையா. அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோடர்ம் ஸ்பீக்கராக இருந்தார். ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த விதமான அன்அப்போஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்போசிஷனாக வந்து வேறு யாரும் நிற்காம JCD பிரபாகர் வந்து TVK பார்ட்டியிலேருந்து 1000 விளக்கு தொகுதியில் நின்று ஜெயிச்சவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரவிசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து துறையூர் தொகுதியில் நினைச்சிருக்காரு. ரவிசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெபுட்டி ஸ்பீக்கராக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17th legislative அசம்பிளியில் நம்ம வந்து MV கருப்பையா அப்படின்னு சொல்கிறவர் ப்ரோடம் ஸ்பீக்கராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்அப்போஸ்ட் ஒரு கண்டெஸ்ட் மாதிரி இருந்து, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து JCD பிரபாகர் வந்துட்டு அன்அப்போஸ்டாக வந்துட்டு அவர் வின் பண்ணி அவர் வந்து இப்போ நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கராக இருக்கார். டெபுட்டி ஸ்பீக்கராக ரவிசங்கர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ சரி, இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட்டினதுலேருந்து அடுத்தடுத்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போ நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் விச் டேட் வில் தி நியூ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் கம் இன்டு எஃபெக்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VBG ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா MGN RGA அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து VBG ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கூடுதலாக வந்து டேஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 100 days to 125 daysனு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எப்போ வந்து இன்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 1st 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். July 1st 2026. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்துட்டு அந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு VBG ராம்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த நேமில் July 1st ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ 100 days இப்போ 125 days ஆக போகுது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இப்போ வச்சுருக்கக்கூடிய அந்த பழைய கார்டே வந்துட்டு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக போக போக வந்துட்டு இதுக்கான நியூ கார்டு வரும். அண்ட் 60-40 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் போகுது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டே ஃபுல்லாக அந்த ஸ்கீம் அண்டர் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் 40 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கார்டு வந்து இப்போ இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்துட்டு வேறு கார்டு வரும். அண்ட் VBG ராம்ஜிங்கிற பேரில் தான் இனிமே வந்துட்டு அது எஃபெக்டிவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடைபெற போகுது July 1st 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Who reopened the reconstructed Somnath temple in 1951? ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இந்த சோம்நாத் டெம்பிளை வந்துட்டு கஜினி முகமது வந்து படையெடுத்ததுனால நிறைய இதாகிடுச்சு. அதையும் தாண்டி 1000 ஆண்டுகள் தாண்டி இந்த டெம்பிள் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம PM மோடி பேசி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஒரு ரெனவல் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க May 11, 1951 பை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ என்னன்னா சோம்நாத் டெம்பிள் அப்போ அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆனது ரெனவல் பண்ணி ஓப்பன் பண்ணது ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத், நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் May 11, 1951 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட 75th ஆனிவர்சரியை நம்மளுடைய PM மோடி தலைமையில் இப்போ சோம்நாத் டெம்பிள் குஜராத்தில் இருக்குது. அதோட சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முடித்து அதை நிறைவு கூறுற வகையில் வந்துட்டு இப்போ ஒரு பூஜை பண்ணி அதுக்கான செலிப்ரேஷன்ஸை நம்ம கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எ கொமோமரேட்டிவ் போஸ்ட்
போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் ஆல்சோ ரிலீஸ்டு. கமாமரேட்டிவ் அப்படின்னா நினைவு கூறுற வகையில் வந்துட்டு தபால் தலை அஞ்சல் அந்த இது தபால் தலை வெளியிட்டிருக்காங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, போஸ்டல் ஸ்டாம்ப் அதுதான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, சோம்நாத் டெம்பிளோடைய ஸ்டாம்ப். ஓகே, ஸோ 75th ஆனிவர்சரி ரீஓப்பன் ஆகியிருக்கு. May 11, 1951 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்மள ராஜேந்திர பிரசாத் ஓப்பன் பண்ணி வச்சாரு. ஸோ அதுலேருந்து இப்போ 75 years ஆயிருக்கு. அதுக்கான செலிப்ரேஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு PM மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which scheme was approved for implementation by the West Bengal government? ஸோ வெஸ்ட் பெங்காலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் இது வரைக்கும் பிஜேபி பார்ட்டி அங்கே வந்து ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. பட் வெரி ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனில் வந்துட்டு பிஜேபி பார்ட்டி ஓன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இருந்த வரைக்கும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாமல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் டு பிஜேபி பார்ட்டி என்டர்ட் இன் டு தி வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ கவர்மெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆப்வியஸ்லி அலோவ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஒரு பவரும் கிடைச்சிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா decision, the state cabinet approved land allocation for strengthening border security infrastructure. Approval was also given for implementation various central schemes. So என்னென்ன ஸ்கீம்ஸ்னா PM Jan Arogya, PM Shri, PM Fasal Bima Yojana, PM Vishwakarma, யுஜ்வாலால 3.0 இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பெர்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் முன்னாடி நாட் இன் யூஸ், இப்போ வந்து பெர்மிட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதான் இங்கே பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் சுவேந்த அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சிஎம் ஆயிருக்கார். அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினிஸ்டர்ஸ்லாம் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? சரி, நெக்ஸ்ட். Which club won the football champion title for the 29th time in 2026 அப்படின்னா எந்த டீம் வாங்கியிருக்காங்கன்னா பார்சிலோனா டீம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லா லிகா 2026 ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்பெயின் வந்து ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2026 வந்து ஸ்பெயினில் Spain won the 2026 football championship. Barcelona secured the championship title for the 29th time அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ரியல் மேட்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்சிலோனா வந்து இப்போ போன வருஷமும் பார்சிலோனா தான் ஓன் பண்ணாங்க, இந்த வருஷமும் பார்சிலோனா தான் ஓன் பண்ணியிருக்காங்க. 29th டைமாக வந்துட்டு சாம்பியன்ஷிப்பை வந்து இவங்க கையில் ஏந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபுட்பால் டோர்னமெண்ட் லா லிகா 2026. ஓகேவா? In which category did Komal Kochar win a medal at the Asian weightlifting championship அப்படின்னா 48 kg கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கோமல் கோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப், ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 48 kg கேட்டகரி கோமல் கோச்சர் ஓன் தி மெடல் இன் தி உமன்ஸ் 48 கேட்டகரி. ஓகேவா? ஸோ ஷீ லிஃப்டட் a total of 177 kg. அதில் 78 kg நேச்சும் 99 kg கிளியர் அண்ட் ஜெர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேச் கிளியர் அண்ட் ஜெர்க் அப்படி க்ளீன் அண்ட் ஜர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுனா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வெயிட் லிஃப்ட் அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்குவாட் பொசிஷனில் பிடிப்பாங்க, அதை வந்து நேச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் அண்ட் ஜர்க் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க கழுத்துக்கிட்ட இப்படி பிடிச்சிருப்பாங்க, அந்த ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ஜர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அது வந்து ஒரு சில அந்த 78 கேட்டகரி நேச் அண்ட் 99 kg கேட்டகரி க்ளீன் அண்ட் ஜர்க்கு டோட்டலாக 177 kg அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சில அவங்க ஸ்போர்ட்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதில் இருந்து இவங்க தான் வந்து கோமல் கோச்சர் வந்து வின் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் 48 kg கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட். UN Global Road Safety Week 2026 was observed from May 8th to 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்துட்டு UN Global Road Safety Week. ரோட் சேஃப்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ரோட் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து எப்போதுமே வந்து ரோட் சேஃப்டினா இந்த சென்ஸ் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, ரோடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நம்மளும் வந்துட்டு அதுக்கான எல்லா விதமான சேஃபாக நம்மளும் போகணும். அங்கேயும் வந்து டிராஃபிக் ரூல்ஸு எல்லாமே ரெகுலேஷன்ஸாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அதில் ஒரு கண்காணிப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அவேர்னஸாக இந்த வீக்கை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்.
How many votes were cast in favor of the Tamil Nadu government in the confidence motion? So இப்போ வந்து பாத்தீங்கன்னா floor test, confidence motion, non confidence motion இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரியா. ஸோ ஆஃப்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா oath of office அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி கவர்னர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு 118 வந்துட்டு அவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் நம்மளுடைய சிஎம் வந்து அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 144 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃபேவராக 144 ஓட்ஸ் ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ முன்னாடியே வந்து 108லேருந்து அந்த 120க்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிஎம்மாக ஆயாச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் 144 ஓட்ஸ். ஸோ ஏடிஎம்கேலேருந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதனால் 144 ஓட்ஸ் ஆகிட்டு டோட்டலி. அண்ட் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. அண்ட் நியூட்ரல் மெம்பர்ஸாக வந்துட்டு 5 மெம்பர்ஸ். ஸோ இதில் வந்து பிஎம்கேலேருந்து ஒரு 4 பேரும் அண்ட் பிஜேபியிலேருந்து +1. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஏடிஎம்கே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் நாங்கள் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலி 144 votes in ஃபேவரோடைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ஃபுல் சிஎம்மாக இப்போ வந்து நம்ம வந்தாச்சு ஓகேவா. சரி நெக்ஸ்ட், who became the first woman finance minister of Assam அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜந்தா நியோக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹிமந்தா பிஸ்வா சர்மா sworn in again as the chief minister of the second consecutive term. ஸோ முன்னாடியும் வந்து அசாம்க்கு வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ministers took oath before governor லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 4 ministers அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசாமில் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் மினிஸ்டர் ஆஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜந்தா நியோக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு 62 years ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ தொடர்ந்து எம்எல்ஏவாக இங்கே இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் தி ஸ்டேட் அசாம் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அஜந்தா நியோக் ஓகேவா. சரி நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து அவங்க நின்ன கான்ஸ்டியூன்சியில் ரொம்ப நாளாக வந்து அவங்க தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ஃபஸ்ட்டு உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணுறோம் எங்கே அசாமில் ஓகே. சரி நெக்ஸ்ட், who received a 2-year extension as director of the CBI சரியா. சிபிஐக்கு ஏற்கனவே இப்போ யார் ஹெட்டாக இருக்காரோ ஸோ அவர் தான் எக்ஸ்டென்ஷன் பீரியட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பிரவீன் ஷூத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேவா. ஸோ எக்ஸ்டென்ஷன் பீரியட் அன்டில் May 25, 2028 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ பிரவீன் சூத் received a 2-year extension as of the director of the CBI until May 25, 2028 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஷ்ரா கார்க் was appointed as the head of the intelligence wing of the Tamil Nadu police replacing அவினாஷ் குமார். ஸோ அவினாஷ் குமார் தான் முன்னாடி இருந்தார் இன்டெலிஜென்ஸோடைய விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அஷ்ரா கார்க் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டெலிஜென்ஸ் விங் தமிழ்நாடு போலீஸ் ஓகேவா ஐஜியா வந்துட்டு வந்திருக்காரு அஷ்ரா கார்க் அப்படின்னு சொல்றவர் ஓகேவா. சரி நெக்ஸ்ட், 2004 batch IPS officer of the Tamil Nadu cadre was appointed as the intelligence wing IG அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் முன்னாடி இருந்தது தான் நார்த் ஜோன் ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. சரி அஷ்ரா கார்க். ஸோ இப்போ ஆயிருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் விங் ஐஜி ஓகேவா. சரி நெக்ஸ்ட், விஜய் நாராயணன் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி தமிழ்நாடு சரியா. ஸோ அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி கோர்ட்ஸ் இவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஹை கோர்ட்ஸோட ஹெட்டாக எல்லாம் இருந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடுவா விஜய் நாராயணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹீ ஹேட் இயர்லியர் சர்வ்ட் அஸ் தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி தமிழ்நாடு ஃப்ரம் 2017 to 2021 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. சரி next, N. Rangasamy assumed office as the chief minister of Puducherry for the 5th time. ஸோ 5th டைமாக வந்துட்டு திரும்ப சிஎம் வந்துட்டு யார் என் ரங்கசாமி அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டிஏ பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இப்போ வந்து கைலாஷ்நாதன் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி லெப்டினன்ட் கவர்னர்
ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஸோ என்னென்னா வந்து கே கைலாஷ்நாதன் வந்துட்டு கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர்னா யாரை சொல்லுவாங்க, துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு யூடிஸில் இருக்கக்கூடிய கவர்னரை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு, என் ரங்கசாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து விஜய் நாராயணன் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடுவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2017 to 21 பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடுவா இருந்தார். ஸோ இப்போ யார் இருக்கா, விஜய் நாராயணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாட் இஸ் தி கேஷ் ப்ரைஸ் கிவன் அண்டர் தி நேஷனல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ டோட்டலி ஹவு மெனி மெம்பர்ஸ் வேர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 15 மெம்பர்ஸை வந்து ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆர் சங்கர் சண்முகன், பிரின்சிபல் ஆஃப் தி சென்னை மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? ஸோ அவரோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 26 years ஆஃப் சர்வீஸ். ஸோ இவருக்கு வந்துட்டு இந்த அவார்டு வந்து நம்மளுடைய சென்னையில் தமிழ்நாடு சேர்ந்தவருக்கு இந்த அவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவரோட சேர்ந்து 15 பேருக்கு டோட்டலாக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்துட்டு எதை முன்னிட்டுனா May 12th பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்சஸ் டே. ஸோ நர்சஸ் டே அப்படின்னு சொல்லப்போ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ங்கிறவங்க ஒரு நர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுடைய அந்த பர்த் ஆனிவர்சரி எடுத்து தான் அந்த டே நம்ம கொண்டாடுறோம். அவுட்ஸ்டாண்டிங் நர்சஸ்க்கு இந்த அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு 1 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாட் வாஸ் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் ஏப்ரல் 2026? ஏப்ரல் 2026 உடைய பணவீக்கம் சரியா? ஸோ எவ்வளோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், சில்லறை பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.48%. அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து 3.16%, ரூரல் இன்ஃப்ளேஷன் 3.74%. திஸ் வாஸ் தி 4th month ஆஃப் டேட்டா ரிலீஸ்ட் அண்டர் தி நியூ பேஸ் இயர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 4th month டேட்டா ரிலீஸ்ட் அண்டர் பேஸ் இயர் வந்து 2024ஓடதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் இன் ப்ரீவியஸ் மந்த் எவ்வளோ வந்துச்சுன்னா 2.75, 3.21, 3.40 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் what was the approved MSP for paddy for the 2026 to 27 Kharif season அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து 2441 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எம்எஸ்பி. ஸோ ஃபார் தி காரிஃப் சீசனுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட், 2441 பெர் குவிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ குவிண்டால்னா 100 kilograms. ஓகேவா? அப்ரூவல் வாஸ் கிவன் ஃபார் தி அகமதாபாத் தொலேரா செமி ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் ப்ராஜெக்ட். ஸோ இது நெக்ஸ்ட் நியூஸு. சரியா? இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து காரிஃப் சீசனுக்கு 2026 to 27 வந்துட்டு கவர்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பெர் குவிண்டாலுக்கு 2441 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நியூஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன, அப்ரூவல் வாஸ் கிவன் ஃபார் தி அகமதாபாத் தொலேரா செமி ஹை ஸ்பீட் டபுள் லைன் ரயில் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டபுள் லைன் எப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் போகுது, திரும்ப ட்ரெயின் ரிட்டன் வர்றது அப்படியே அந்த லைனே இல்லாமல் 2 லைன், போகிறதுக்கு ஒன்று ரிட்டன் வர்றதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டபுள் லைன் காரிடார். ஸ்பீட்ஸ் அப் 200 km/h to 220 km/h வரைக்கும் இருக்கு. அகமதாபாத் டு தொலேரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு எதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 20,667 ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அப்ரூவல் வாஸ் ஆல்சோ கிவன் ஃபார் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு செமி ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ PM கதிமான் மாஸ்டர்ஸ் இன்க்ளூடட். ஸோ செமி ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 20,667 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் scheme worth 37,500 crore was approved to convert coal fuel into coal gas. இப்போ நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எரிபொருளாக மாற்றாமல், சரியா, ஃபுல் ஃபியூவலாக அப்படியே மாற்றுறது இல்லாமல் கேஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எமிஷன்ஸ் கம்மியாகும் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
ஸோ கிளியர் கேஸ் மூலியமாக இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து யூசஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் கேஸாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து worth 37,500 crores அப்ரூவ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், why was the high level committee headed by Justice Arvind Kumar formed அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா to modernize courts. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து கல்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து வயநாடு கேரளாவில் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்டாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு ஸ்டேட்டாகவே ஃபுல்லாகவே எல்லா கோர்ட்டுமே பேப்பர்லெஸ்ஸாக வந்து டெக்னாலஜியாக மாடர்னைஸாக டிஜிட்டல் ஆனது அப்படின்னா அது சிக்கிம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 லெவல் மாடர்னைஸ் கோர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹை லெவல் கமிட்டி வந்துட்டு அக்ராஸ் த கண்ட்ரி கோயிங் டு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஹெட்டட் பை யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அரவிந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆல் தி சப்மிட் ரெக்கமெண்டேஷன் நீடட் டு மாடர்னைஸ் தி கோர்ட்ஸ். சரியா? ஸோ அது எல்லாமே பண்ணி மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், which state was ranked among the leading coastal states in the logistic report அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் லீடிங். ஸோ கோஸ்டல் ஏரியாஸ் தமிழ்நாட்டில் லீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 2025 ரிப்போர்ட் தான் இது. ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக், சரக்குகள் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து சரக்கு ரயில் போகும்ல, ஸோ நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணதில் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DVPIIT அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் DPIIT அப்படின்னு சொல்லக்கூடியது. லீட்ஸ் அப்படின்னா வந்து லாஜிஸ்டிக் ஏஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து லாஜிஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அதை சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறாங்க, அண்டு எவ்வளோ டெவலப்ட் அண்ட் டெக்னாலஜி யூசேஜோட பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ த ரிப்போர்ட் கவர்டு பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வீஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஆப்ரேஷனல் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்து அதில் கோஸ்டல் ஏரியாஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லீடிங் இன்லேண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இருக்குது. நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா மிசோரம் இருக்குது. யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ இதெல்லாம் வந்து லீடிங் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, how many police stations are included in the anti-drug intelligence wing? So வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு 3 இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஸ்கீம்ஸை சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 months வந்து 500 யூனிட்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. 500 யூனிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போதும் போல் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று, போதைப் பொருள் தடுப்புக்கு அது ஒன்று, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக Special Anti-Drug Intelligence Wing was formed under the direct supervision of the Chief Minister. Director Chief Minister இது சூப்பர்விஷன் பண்ணுறாரு. எதுவும்னா அவருக்கே வந்து கால் பண்ண, அவங்க ஆஃபீஸ்க்கே கால் பண்ணுற மாதிரி டேரெக்டான செட்டப்ஸ்லாம் வச்சு இப்போ வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து ட்ரக் ரிலேட்டட் க்ரைம்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு இன்க்ளூடடாக எவ்வளோ வருது? 65 போலீஸ் ஸ்டேஷன்ஸ், 520 ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் பர்சனல்ஸ், 65 இன்ஸ்பெக்டர்ஸ், 130 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 325 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கனெக்டட் வித் ட்ரக் டிராஃபிக்கிங். ஸோ ட்ரக்ஸுக்கு அடுத்த முயன்றால் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இத்தனை பேரை நியமித்து அவங்கள வந்துட்டு பிடிச்சி சீஸ் பண்ணி அதுக்கான அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் இப்போதைக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், the women special force was mainly created to என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
என்ஷூர் உமன்ஸ் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 36 போலீஸ் பர்சனல்ஸ் போட்டிருக்காங்க ஒர்க்கிங் அண்டர் தி டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். இதுவும் சீஃப் மினிஸ்டர் கீழே வந்து டைரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிபி, இதுக்காக ஒரு தலைமையாக வந்து டிஜிபி ஐஜி போட்டு அதுக்கான ஒர்க்கையும் வந்துட்டு சூப்பர்விஷனாக நல்லா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் தி அஃபெக்டட் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை. ஓகே, நெக்ஸ்ட் விச் மெடல் டிட் ஞானேஸ்வரி யாதவ் வின் அட் தி 2026 ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ குஜராத்தில் நடந்துச்சு. ஞானேஸ்வர் யாதவ் ஓன் பிரான்ஸ் மெடல் இன் தி உமன்ஸ் 53 kg கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு 53 kg கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்நாச் வந்து 88 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளீன் அண்ட் ஜர்க் வந்து 106 kg, டோட்டல் வந்து 194 kg அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீம் வந்து அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் எம்பவர்ட் நர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து May 12th நர்சஸ் டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பயோ செக்யூரிட்டி ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு May 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய பயோடைவர்சிட்டி ஃபார் தி ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வன்ஸ் எதை வலியுறுத்துதுன்னா பிளான்ட்டோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.